அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத்தின் உள்துறை அமைச்சரின் அதிரடி உத்தரவு, பாதுகாப்பு தீவிரம், மிக முக்கியமான நியூஸை பார்க்க போகிறோம். அடுத்து குவைத், சவுதி அரேபியா, துபாய் ஆகிய அரபு நாடுகளுக்கு செல்லும் விமானங்கள் ரத்து. டிஜிசிஏவின் முக்கிய அறிவிப்பு, அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து வீட்டு பணிப்பெண்ணுக்கு நேர்ந்த பரிதாப நிலை, இந்திய தூதரகத்தின் உதவியோடு தாயகம் அனுப்பி வைக்கப்பட்ட வீட்டு பணிப்பெண். அடுத்து உண்டியல் ஏஜென்ட்டுகளுக்கு எச்சரிக்கை விடுத்த உள்துறை அமைச்சகம். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். மோந்தா புயல் காரணமாக விசாகப்பட்டினத்திலிருந்து புறப்படும் மற்றும் வருகையான 32 விமானங்கள் அதிரடியாக ரத்து செய்யப்பட்டுள்ளதாக இந்தியாவின் டிஜிசிஏ தெரிவித்துள்ளது. அதனால் விசாகப்பட்டினம் ஏர்போர்ட்லேருந்து குவைத், சவுதி அரேபியா, துபாய், பஹ்ரைன், கத்தார் ஆகிய நாடுகளுக்கு செல்லும் பயணிகள் உங்கள் டிராவல் ஏஜென்ட்களை தொடர்பு கொண்டு மாற்று விமானம் தொடர்பான தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள். விமானம் மட்டும் கிடையாதுங்க. மோந்தா புயல் காரணமாக இன்று 43 ட்ரெயின்கள் கேன்சல் செய்யப்பட்டுள்ளன. அதுபோல் பார்த்தீங்கன்னா சென்னை ஏர்போர்ட்லேயும் தற்போது கனமழை பெய்து வருகிறது. இருந்தாலும் சென்னையிலிருந்து புறப்படும் மற்றும் வருகை விமானங்கள் இதுவரை ரத்து செய்யப்படவில்லை. ஆனால் சில விமானங்கள் சைக்ளோன் காரணமாக தாமதமாக புறப்படுகிறது. அதனால் குவைத் மற்ற பிற நாடுகளுக்கு செல்லும் நம்ம ஆளுங்க ஏர்போர்ட் செல்வதற்கு முன்பு உங்கள் டிராவல் ஏஜென்ட்களை தொடர்பு கொண்டு விமானம் தொடர்பான தகவலை பெற்றுக்கொள்ளுங்கள். இன்று மாலை இந்த மோந்தா புயல் கரையை கடக்கும் என வானிலை மையம் தெரிவித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அடுத்த தகவல், 2025ஆம் ஆண்டில் முதல் பாதியில் குவைத்திலிருந்து வெளிநாட்டவர் அனுப்பும் பணம் 23.7% அதிகரித்துள்ளதாக புள்ளி விவரம் தற்போது வெளியாகியுள்ளது. இதே 2024ஆம் ஆண்டில் பார்த்தீங்கன்னா 2.53 பில்லியனாக இருந்த குவைத் தினார் இந்த ஆண்டு முதல் பாதியில் 2.54 பில்லியன் தினாராக அதிகரித்துள்ளது. இன்னும் உண்டியல் மூலமாக அனுப்பப்படும் தினார்கள் அனைத்தும் நிறுத்தப்பட்டால் வெளிநாட்டவர் அனுப்பும் தினாரானது 3 பில்லியன் தினார் வரை எட்டும் என்பது குறிப்பிடத்தக்கது. குவைத் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் உள்துறை அமைச்சருமான ஷேக் ஃபஹத் அல் சபா அவர்களின் அதிரடியான உத்தரவின் பேரில் குவைத் முழுவதிலும் உள்ள உண்டியல் ஏஜென்ட்டுகள் கண்காணிக்கப்பட்டு தொடர்ந்து கைது செய்யப்பட்டு வருகிறார்கள். சமீபத்தில் கூட ஒரு குவைத்தி உட்பட 7 பேரை உள்துறை அமைச்சகம் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அதனால் குவைத்தில் உள்ள நம்ம ஆளுங்க லீகலாக பேங்க் மூலமாக மட்டும் பணம் அனுப்புங்க. உண்டியலில் பணம் அனுப்பி மாட்டிக்காதீங்க. அடுத்த தகவல், குவைத்தில் ஹத்தாமா, அதாவது வீட்டு பணிப்பெண்ணாக வேலை செய்து வந்த நவமணி, வயது 44, உடல்நலம் பாதிக்கப்பட்டு பல மாதங்களாக மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த நிலையில் குவைத்தில் உள்ள இந்திய தூதரகம் மற்றும் குவைத்தின் உள்துறை அமைச்சகத்தின் ஒத்துழைப்புடன் அந்த வீட்டு பணிப்பெண் பிரத்யேகமாக தயார் செய்யப்பட்ட படுக்கையினுடன் விமானம் மூலம் தாயகத்திற்கு பாதுகாப்பாக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளார். மேலும் இந்தியர்களுக்கு உதவுவதில் இந்திய தூதரகம் எப்போதும் தனது முழுமையான பங்களிப்பை வழங்கும் எனவும் இந்தியன் எம்பசி தெரிவித்துள்ளது. அதனால் குவைத்தில் வீட்டு வேலை செய்கின்ற சாயிக், ஹத்தாமா, ஹவுஸ் பாய், தப்பாக், ஹாரிஸ் வேலை செய்யக்கூடிய நம்ம ஆளுங்க உங்கள் குவைத்தி சரியாக சம்பளம் கொடுக்கவில்லை என்றாலோ, அதிகமான வேலை வாங்கினாலோ, உங்களுக்கு தொல்லை கொடுத்தாலோ உடனடியாக இந்தியன் எம்பசி அல்லது லேபர் கோர்ட்டுக்கு சென்று உங்கள் பிரச்சனையை சொல்லி தீர்வு காணுங்கள். விசா, அதாவது வீட்டு தொழிலாளர்களுக்கான லேபர் கோட் பார்த்தீங்கன்னா ரோமேத்தியா மந்தகாவில் உள்ளது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் குவைத்தி எப்படிப்பட்டவர் என்பதை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட் அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக் கொள்ளலாம். அதுபோல் பிசிசி, மெடிக்கல் ஸ்டாம்பிங், அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது. சென்னை டு குவைத் 15,300 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 31 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 17,500 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 39 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். மதுரை டு குவைத் 19,800 ரூபாய்க்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு மதுரை 44 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். ஹைதராபாத் டு குவைத் 13,500 ரூபாய்க்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு ஹைதராபாத் 28 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 12,800 ரூபாய்க்கு எதிஹாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 24 குவைத் தினாருக்கு சலாம் ஏர்வேஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 59 குவைத் தினாருக்கு ஸ்ரீலங்கன் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 35 குவைத் தினாருக்கு ஜெசரா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினாரை பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 286 ரூபாய் உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு 985 ரூபாய் உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்ட் ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 39 தினார் 536 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 36 தினார் 255 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்பந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்பதை மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.